விருதுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றுவதற்காக இதோ வருகிறார் நெல்லை சங்கீத சபாவினுடைய தலைவர் திருமிகு வழக்கறிஞர் ஆறுமுகம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கும். பலத்த கரகோஷத்தோடு முத்துகிருஷ்ணா ஜுவல்லர் சார்பாக நெல்லை சங்கீத சபாவினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கப்படுகின்றது. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே, அமைப்பாளர் தமிழ்ச்செம்மல் பட்டிமன்ற காவலர் திரு பாமணி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய திரு ரமணி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கும் மருத்துவர் மு பரமசிவம் அவர்களே, புறநே இலக்கிய வட்டம் புரவலர் திரு தளவாய்நாதன் அவர்களே, பொதிகை தமிழ்ச்சங்கம் திரு கவிஞர் பி ராஜேந்திரன் அவர்களே, நற்றமிழ் மேதை நசீர் அவர்களே, கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களே, விழாக்குழுவினர் திரு அருணாச்சல காந்தி அவர்கள், திரு எஸ்கே சத்யமூர்த்தி அவர்கள், திரு தளவாய் மாடசாமி அவர்கள், திரு கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சுக்கலிங்கம் அவர்கள், திருமதி பூங்கோதை கணேசன் அவர்கள், திருமதி மணிமாலா சிவராமன் அவர்கள், திருமதி சொர்ணவல்லி அவர்கள், திரு ஆறுமுக நயனார் அவர்கள், திரு முருகன் அவர்களே, அனைத்து இலக்கிய அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பர்களே, விருது கொடுப்பதின் நோக்கம் என்பது ஒருவரின் அல்லது ஒரு குழுவின் சிறந்த சாதனை, அர்ப்பணிப்பு, உழைப்பு மற்றும் சமூகத்திற்கான சேவையை பாராட்டி அவர்களுக்கு ஊக்கமளிப்பதே ஆகும். விருது வழங்குவதின் முக்கிய நோக்கங்கள்: உழைப்பை மதிப்பிடுதல், ஒருவர் செய்த சிறப்பான பணியை சமூகத்தின் முன் வெளிப்படுத்தி கௌரவித்தல், விருது பெறுபவருக்கும் அவரை பார்த்து ஊக்கமடையும் பிறருக்கும் முன்னேற உத்வேகம் தருதல், நல்ல செயல்களை செய்தவர்களை சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக காட்டுதல், சமூக வளர்ச்சிக்காக செய்த சேவைக்கு நன்றியினை வெளிப்படுத்துதல், கல்வி, கலை, அறிவியல், சமூக சேவை போன்ற துறைகளில் புதிய சாதனைகளை உருவாக்க தூண்டுதல். சுருக்கமாக சொல்வதானால், விருது என்பது ஒரு கௌரவம் மட்டுமல்ல, அது ஒரு ஊக்க சக்தி, ஒரு சமூக செய்தி, ஒரு முன்னுதாரணம். கடையம் திருவள்ளுவர் கழகம் 1994இல் பேராசிரியர் திரு குமாரசாமி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு தலைவர் திரு சேதுராமலிங்கம், செயலர் கல்யாணி சிவகாமிநாதன், பொருளாளர் திரு இந்திரஜித் அவர்களால் தமிழின் தொன்மையையும் பெருமையையும் அனைவரும் அறிய, திருக்குறளின் மேன்மையும் குறட்கருத்துக்களையும் மாணவர்கள், இளைய தலைமுறையினர் உணர்ந்து அறிந்து பயன்பெற திருக்குறள் வார வகுப்புகள் நடத்துதல், தமிழ் இலக்கியங்கள் மற்றும் வாழ்வியல் அறிவியல் சிந்தனைகளை இத்தலைமுறையினருக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையிலான இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு திருக்குறள் சார்ந்த போட்டிகள் நடத்தி திருக்குறள் புத்தகங்களை பரிசளித்து வருகிறார்கள். திருக்குறள் வார வகுப்பு, திருக்குறள் அதிகார விளக்க மாத கூட்டங்கள் நடத்தல், இளைஞர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகியோர் பங்கேற்கும் வகையில் பல்துறை இலக்கிய மாத கூட்டங்கள் நடத்தி தமிழ் வளர்க்கும் அறிஞர் கழகம். திருக்குறளில் ஆழங்கால் தோய்ந்த தமிழ் அறிஞரும், திருக்குறள் கூட்டங்கள் அதிகம் நடத்தியவரும், சிறந்த மாணவர்களை உருவாக்கிய பெருமகனாரும், திருக்குறள் பணி பட்டம் பெற்றவருமான திரு நவநீத கிருஷ்ணனார் அவர்கள் பெயரில் விருது வழங்குவது பொருத்தமான ஒன்றாகும். நற்றமிழ் ஆசிரியர், பாட்டு பட்டிமன்றம் முதலில் தொடங்கி நடத்தியவர், இரண்டாம் கலைவாணர் என போற்றப்படும் திரு புத்தநேரி கோ செல்லப்பா அவர்களுக்கு திருவள்ளுவர் கழகம் தொடங்கி மாதக்கூட்டம் ஆண்டு விழா 3 நாட்கள் நடத்தியவருமான, வாகையடி முனையில் திருவள்ளுவர் சிலை அமைய பாடுபட்டவருமான, சித்த மருத்துவமும் இலக்கியமும் மக்களிடையே சென்று அடைய பாடுபட்டவருமான ஆமு சுந்தரவிநாயகம் அவர்கள் பெயரில் விருது வழங்குவது பெருமையான ஒன்றாகும். திரு புலமை பித்தன் அவர்கள் தமிழக சட்ட மேலவையின் துணைத் தலைவராகவும் அதிமுக அவைத்தலைவராகவும் பதவி வகித்தவர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் அரசவை கவிஞராகவும் நியமிக்கப்பட்டவர். தமிழக அரசின் விருதுகள் பல பெற்றுள்ளவர். அவர்கள் பெயரில் நெல்லை குரலோன் அவர்களுக்கு விருது வழங்குவது பொருத்தமான ஒன்றாகும். இவர்கள் பல கட்டுரைகள், பல தினசரிகளில், குறிப்பாக தினமலரில் வெளிவரும்
புலமை படைத்தவர்கள். போரில்லா இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி உலக நன்மைக்காக பாடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு புலமை பித்தன் விருது வழங்கி தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் கௌரவிக்கிறது. தளவாய் திரு ராமசாமி அவர்கள் பொருணை விருது. பொருணை இலக்கிய வட்டம் உருவாக்கியவர். 41 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் கல்விச் சங்க பொருளாளர், சங்கீத சபா இணைச் செயலாளர். இவர்கள் பெயரில் உண்டான விருது திரு தில்லை சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் சிறந்த கவிஞர், LIC முகவர், தொடர்ந்து உயர் பதவியில் உள்ளார். செல்வமணி, தமிழ்ச்செம்மல், பாமணி தலைமையில் கவியரங்கத்தில் பங்கேற்றவர், பட்டிமன்ற பேச்சாளர். திரு அகிலமுத்துக்குமார், அரசு நூலகர், கிளை நூலகம், மீனாட்சிபுரம். இதுவரை 500க்கும் மேற்பட்ட நூலக புரவலர்கள், 5000த்துக்கும் மேற்பட்ட நூலக உறுப்பினர்கள் சேர்த்து சிறந்த நூலகர் என்ற நற்சான்றிதழ் பெற்றுள்ளார். எங்கள் சபாவிற்கும் புரவலர்கள் சேர்த்து தருமாறு வேண்டுகிறோம். திருநெல்வேலி சந்திப்பு மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தில் தாமிரபரணி வாசகர் வட்டத்தின் சார்பில் முனைவர் சரவணகுமார் அவர்களுடன் இணைந்து கடந்த 5 வருடங்களாக நூல் திறனாய்வு, மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்த ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி என வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக பள்ளி, அரசு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாசகர் வட்டத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கிறார். அவர்களுக்கு பொருணை விருது திரு தளவாய்நாதன் அவர்களோடு சேர்ந்து வழங்கி மகிழ்கிறோம். தாமிரபரணி இலக்கிய மன்றம் செஞ்சொல் அரசி என்ற விருதினை திருமதி திரிபுர சுந்தரி அவருக்கு வழங்குகிறது. அவர்கள் பட்டதாரி தமிழ் ஆசிரியர், 16 ஆண்டு ஆசிரியர் பணி, பல விருட்சங்கள் நட்டு பராமரித்து சமுதாய பணி செய்து வருகிறார்கள். பட்டிமன்றம், கவியரங்கு, ஆய்வரங்கு என்று தமிழ் பணி செய்து வருகிறார்கள். தில்லை சுப்பிரமணியன் அவர்கள் சிறந்த கவிஞர். அவர்களுக்கு சீர்கவித்தென்றல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மாத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி பணிவுரை பெற்ற ஆசிரியர் திரு கந்தகுமார். மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய கற்பித்தல் பணியோடு நின்றுவிடாமல் மாணவர்களை ஆன்மீக நெறியோடு வளர்வதற்கும் சிறந்த ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்கும் தான் கற்ற சாரண பயிற்சி மூலமும் மாணாக்கர் பலருக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். பள்ளி அருகே உள்ள ஸ்ரீ பாளையஞ்சாலை குமாரசுவாமி திருக்கோயிலில் திருக்குறள் வகுப்பு, மார்கழி மாதம் திருவம்பாவை, திருப்பாவை பாடல்கள் மற்றும் விளக்க உரை, ஆன்மீக கதைகள் ஆகியவை கற்றுக் கொடுத்து போட்டியில் நடத்தி அவர்களை சிறந்த மாணாக்கர்களாக உருவாக்கியுள்ளார். திருக்கோயில்களின் தலவரலாறுகளை செம்மையான தமிழ் மொழி நடையுடன் எழுதி தினசரி, வார, மாத இதழ்களில் எழுதி வருகிறார். 40க்கும் மேற்பட்ட ஆன்மீக நூல்கள் எழுதியுள்ளார். கோவிலில் கந்தபுராணம், பெரிய புராணம், திருக்குறள் வகுப்புகள் ஆகியவற்றை வெள்ளிக்கிழமை தோறும் பேசி வருகிறார். தமிழகத்தின் சிறந்த ஆன்மீக இதழான குமுதம் பக்தி ஸ்பெஷல் மாத இதழில் கோயில் வரலாறுகள் பற்றி கட்டுரைகளை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக எழுதி வருகிறார். சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், சிறந்த இலக்கியவாதி. இவ்வாறு பன்முகத்தன்மை கொண்டவர். அவரது பணிகளை பாராட்டி சென்னையில் இவருக்கு டாக்டர் பட்டமும் அளித்துள்ளார்கள். தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் தலபுராண வித்தகர் என்ற விருதினை வழங்கி இன்று கௌரவிக்கிறது. வள்ளுவரையும் கரைத்து குடித்த மொழிக்காக, தலைவர்களின் அருமை பெருமைக்காக மக்கள் மனதில் ஆழமான கருத்தினை பதிய வைத்தவருமான சிறந்த சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவருமான, 10 நூல்களுக்கு மேல் படைத்தவருமான நம் மண்ணின் மைந்தன் தமிழ்கடல் நெல்லை கண்ணன் அவர்கள் பெயரில் விருது பெறுவது பெருமையான ஒன்றாகும். அவ்விருதின் சொந்தக்காரர் திருமதி சாந்தி பிரபு அவர்கள். சமூக மாற்றத்திற்காக துணிச்சலுடன் பேசும், சிந்திக்கும், செயல்படும் இவர் அற்புதமான ஓவியக்கலையிலும் விற்பனர். இவருக்கு தமிழ்கடல் நெல்லை கண்ணன் அவர்கள் பெயரில் விருது வழங்குவது பொருத்தமான ஒன்றாகும். தாமிரபரணி இலக்கிய மாமன்றமும் நெல்லை சங்கீத சபாவும் விருது பெற்ற அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. சபாவினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு 17ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா ரமணி அவர்களுக்கு மாமன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அதனுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே தலைமை வகிக்கின்ற
திருமிகு ரமணி ஐயா அவர்களுக்கு தமிழ்ச்செம்மல் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி உங்களது பலத்த கரகோஷத்திற்கிடையே சிறப்பு செய்கிறார்கள். இருக்கின்ற தலைவர் நெல்லை சங்கீத சபா திருமிகு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது தமிழ்ச்செம்மல் பாமினி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நல்ல பலத்த கரகோஷத்தோடு இதோ வழக்கறிஞர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நினைவு பரிசினை வழங்கி அருமையானதொரு முன்னிலை உரையாற்ற வருகிறார் திருமிகு பாப்பையா ஐயா அவர்கள். காலத்தின் அருமை கருதி உங்களுடைய உரைகளை ரத்தின சுருக்கமாக ஆற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு விழா தலைவர் ஐயா அவர்களுக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பித்திருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் ஐயா வக்கீல் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் அவையில் கூடியிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 7வது ஆண்டு விழா 2016ஆம் ஆண்டு நடந்த பொழுது ஒரு விருதாளனாக நான் இங்கே வந்தேன். திருக்குறள் விருது வழங்கப்பட்ட போது என்னுடைய திருக்குறள் ஆசிரியர் ஆக்கா நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அதை நான் சமர்ப்பித்தேன். நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்து கல்லூரி உயர்நிலைப் பள்ளியினுடைய தமிழாசிரியராக பணிபுரிந்தார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் மந்திரமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியிலையும் அவர்கள் தமிழாசிரியராக பணிபுரிந்தார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நெல்லையப்பர் கோவிலில் ஆறுமுகனார் சன்னதிக்கு எதிரே திருக்குறள் விளக்கம் அளித்து உரையாற்றுவது அவருடைய வழக்கம். அது தவிர நெல்லை அருணகிரி இசைக்கழகத்தில் நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி தந்த பெருமகனார் அவர். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மாபெரும் அறிஞர், தமிழுக்கு தொண்டு செய்தவர், தமிழ்மணி. அப்பொழுது அந்த விருதை பெற்ற நான் அதை அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு பேரவாவின் காரணமாக அந்த விருதினை அவர்கள் பெயரால் பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் சேர வேண்டிய இடம், இப்போ தமிழக அரசு ரொம்ப அருமையான பணியை செய்து வருகிறது. தமிழ் வளர்ச்சித் துறையிலிருந்து திருக்குறள் பயிலரங்குகள் நடத்துகிறோம். எல்லா இடங்களிலுமே 3 குழுக்களாக பிரிந்து பயிலரங்குகள் நடத்துகிறார்கள். இந்த மாதிரி இந்த இளம் பருவத்தினருக்கு மனதில் விடுகின்ற இந்த விதை எப்படி வளர்ந்து விருட்சமாகும் என்பது நாம் சொந்த வாழ்க்கையில் உணர்ந்ததினால் இந்த பரிசுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. என்னுடைய இல்லத்தில் ஞாயிறு தோறும் முதல் ஞாயிறன்று திருக்குறள் பொழிவு நடக்கும். ஐயா பேராசிரியர் வளர்நரசு ஐயா அவர்களுடைய தலைமையிலே திருக்குறள் பொழிவு நடக்கும். அந்த திருக்குறள் பொழிவினை கேட்ட ஒரு நண்பர், அவர் தியாகராஜ நகரில் இருக்கிறார். அவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் அவருடைய கிராமத்திலே திருக்குறளை பற்றி அதிகமாக தெரியலை. தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளில் இருந்து படித்து நான் தெரிந்து கொண்டேன். இங்கே நான் திருக்குறள் கேட்ட பிறகு எனக்கு திருக்குறளை கற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பெருகிற்று என்று சொல்லி போன வாரம் அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். திருக்குறள், திருவள்ளுவர் யார், திருக்குறள் யாது என்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். ஸோ இதை எங்கே விழுகிறது என்பது, அது எப்படி விருட்சமாக போகிறது என்பது நமக்கு தெரியாது. அந்த மாணவ பருவத்திலே அவர்கள் அந்த திருக்குறளை கற்ற வழி நிற்க வேண்டிய ஒரு உறுதிப்பாடு வந்துவிட்டால் சமூகம் மிக அருமையான ஒரு சமூகமாக மாறிவிடும். தமிழ் வளர்ச்சித்துறை அருமையான பணிகளை செய்து வருகிறது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அவர் நம்ம திருத்தொண்ட தொகையை சுந்தரர் எழுதினார். 60 நாயன்மார்களுக்கும் தொகையடியார்கள் 9 பேருக்கும் அவர் திருத்தொண்ட தொகை எழுதினார். அதிலிருந்து தான் பெரிய புராணம் பிறந்தது. இப்போ யாராவது தமிழ் புராணம் எழுதுகிறார் இருந்தால் திருநெல்வேலியில் ஒரு பெரிய தொண்டர் குழாம் தொகையடியார்கள் இருக்காங்க. அதை ஒரு கூட்டமாக பாப்பாக்குடி செல்வமணி ஐயா அவர்கள், அப்புறம் திருக்குறள் பேரவை அவர் ஜெயபாலன் அவர்கள், இந்த மாமன்றத்தை நிறுவக்கூடிய பாமணி அவர்கள். இது ஒரு பெரிய தமிழ் வளர்ச்சியினுடைய பொற்காலமாக இருக்கிறது. திருநெல்வேலி ஒரு பெரிய தொகையடியார்கள் கூட்டைக்கு உழைவு கொண்டு வருகிறது. அது தமிழர் புராணம் எழுதினால் நிச்சயமாக அது வரலாற்றில் பதியப்படும். அந்த வகையில் ஒரு தமிழுக்கு பெருமை என்றும் திருநெல்வேலி தமிழுக்கு பெருமை செய்தது. மாநில தமிழ்ச்சங்கம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது 1934ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்ம பிடி ராஜன் ஐயா அவர்கள் சென்னை மாகாண தமிழர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை கூட்டி அந்த மன்றத்தை தொடங்கினார். 1934 91 ஆண்டுகளாக அந்த மாமன்றம் செயல்பட்டு வருகிறது. திருநெல்வேலியில் தமிழ் அமைப்புகளுக்கு என்றுமே பஞ்சமில்லை. அது தொடர்ந்து வருகிறது. அதுவும் இப்பொழுது ஒரு பொற்காலம் மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான பொற்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 வேண்டுகோள்களை மட்டும் வைத்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்கள் வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவர் சென்ற வாரம் ஒரு புலனக்குழு கூட்டத்தில் வந்தார். திருநெல்வேலி எழுச்சி மக்கள் திரண்டு நடந்த ஒரு பெரிய எழுச்சி. அதற்கு திருநெல்வேலியில் நினைவு சின்னம் வேண்டும், திருநெல்வேலியில் ஒரு நினைவு சின்னம் வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கார். மக்கள் எழுச்சியை நினைவு கூறும் வகையிலே அது மாநகராட்சி அரங்கத்தில் அந்த வளாகத்தில் கூட வைக்கலாம். அப்படி ஒரு நினைவு சின்னம் வேண்டும் என்று எழுதியிருக்கார். அதை எல்லா இலக்கிய அமைப்புகளும் நாம் தொடர்ந்து பின்பற்றி அதை அழுத்தம் கொடுக்க வேண்டும். மக்கள் எழுச்சி, அது கலகம் என்று இருந்ததை மாற்றி எழுச்சி என்று மாற்றினார் நம்முடைய ஏஎல் சுப்பிரமணியம் அவர்கள் மாமன்ற தலைவராக இருக்கும் பொழுது. அது ஒன்று. ரெண்டாவது, பானா ராமசாமி என்று ஒரு மாநகராட்சி தலைவர் இருந்தார், மாமன்ற தலைவர், திருநெல்வேலி மாமன்ற தலைவர் இருந்தார். அருமையான, அதாவது திருநெல்வேலிக்கு பொருட்காட்சியை முதல் கொண்டு வந்தவர் அவர். கண்டியப்பேரியிலே அந்த மருத்துவமனையை கட்டியவர் அவர். அவருடைய காலத்திலே நகரத்தில் நல்ல படிகளெல்லாம் நடந்தன. ஆனால் அவர் மறக்கப்பட்டு விடுகிறார். இதை நான் ஏன் பாமணி முன்னால் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த விருதாளர்களெல்லாம் அடையாளம் காண்பதில் அவர் வல்லவர். எந்த பணி எங்கே நடந்து கொண்டிருக்கின்றது, அவர் மன்றத்தில் பேர் வைக்கும் பொழுதே மாமன்றம் என்று வைத்திருக்கிறார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்க, வெறுமனே தாமிரபரணி இலக்கிய மன்றம் என்று வைக்கவில்லை, தாமிரபரணி இலக்கிய மாமன்றம். சமுதாயத்திலே எங்கே எந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூர்மையாக கவனித்து விருதுகளை வழங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு மக்கள்லாம் இருக்கக்கூடிய அவையிலே இந்த பானா ராமசாமியை திருநெல்வேலி மறக்கக்கூடாது. அதற்கு நாம் எல்லாம் ஆவணம் செய்ய வேண்டும். ஒரு அந்த கண்டியப்பேரி கட்டடம் இன்றைக்கி போனாலும் சரி, அந்த மாதிரி உறுதியான கட்டடங்களை எல்லாம் அமைத்தவர்கள் இல்லை. பாரம்பரியமிக்க ஒரு நெல்லை சங்கீத சபாவினுடைய ஒரு நல்ல மனிதர் ஆறுமுகம் ஐயா இருக்கிறார்கள். உங்கள் காதுகளிலெல்லாம் போட்டு வைத்தால் இது எப்படியாவது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும் என்ற ஒரு பேர் அவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உலகம் சமநிலை இழந்தது என்பார்கள். இங்கு ஏன் நெல்லையிலே வெற்றி பெறுகிறது என்றால், மேடையிலே அமர்ந்திருப்பவர்களும் சான்றோர்கள், கீழே அமர்ந்திருப்பவர்களும் தமிழ் சான்றோர்கள். அதை அவர்கள் பாராது தமிழ் மேலே வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதால் தான் நெல்லையிலே தமிழ் மணந்து கொண்டிருக்கின்றது. நன்றி ஐயா, உங்களுடைய முன்னிலை உரைக்கு தொடர்ந்து உரையாற்ற வருகிறார். இவர் மருத்துவர் மட்டுமல்ல, உடலை மட்டும் படித்த மருத்துவர் அல்ல, மக்களுடைய மனதை படித்த மருத்துவர், தமிழை படித்த மருத்துவர் மு பரமசிவம் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு. தமிழ் அறிஞர்களே, கலைஞர்களே, சுவைஞர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் தமிழ் சான்றோர்களே, எதிலிருக்கும் என் பாசத்துக்குரிய தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உடன் பிறந்த சகோதரர், மூத்த சகோதரர் டாக்டர் புலவர் ஆமு சுந்தரவிநாயகர் அவருடைய நினைவாக ஆண்டுதோறும் நமது பாமணி தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக விருது வழங்குவதை நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஏனென்றால் பாமணி எனது சகோதரன் சீடன் சென்னையிலிருந்து வந்தவுடன் எனது சகோதரன் கூட இருந்து திருநெல்வேலி எப்படிங்கிறத கணக்கு போட்டு 2 பேரும் பேசுவாங்க. நான் தள்ளி இருந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா 2 பேரும் தமிழ் கடல்கள். அவங்க வீந்திட்டு இருப்பாங்க, நான் பார்த்து வேடிக்கை எப்படி ஆலா பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருப்பேன். அது மாதிரி இப்போ இந்த விருது வாங்கக்கூடிய என்னுடைய சகோதரருடைய விருதை வாங்கக்கூடிய புத்துநேரி செல்லப்பா அப்படி தான் எங்கள் அண்ணன் சொல்லணும், உடன்பட சகோதரர் தமிழ். அவரை கூட இருந்து இவர் ஒரு சிசியர், பட்டிமன்றம் எல்லா இதுலேயும் எல்லா ஊருக்கும் போவாங்க. நான் இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த தமிழ் ஆர்வம், என் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய இதுவும் பார்க்கும்போது திருநெல்வேலி மண்ணில் எல்லாருக்குமே அந்த ஆற்றல் உண்டு. அதில் நிறைய பேரை சொல்லலாம். தலைவாய் என்னாச்சு, எங்கள் அண்ணன், அப்படி காந்தி, நிறைய பேர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தமிழுக்காக எல்லாம் செய்யும்போது நம்ம எல்லாருமே அப்படி அந்த வம்சாவளியில் எல்லாருமே வந்துட்டுருக்குறோம். புலவர் எடுத்துகிட்டா அப்படி தான் எல்லா கோயிலும் எங்கள் அண்ணன் போகிற மாதிரி கந்தகுமார் இப்படி நிறைய பேரை சொல்லலாம். இப்போது திருக்குறள் பயிலரங்கத்தை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி தான் முதல்ல நிற்கி. எல்லா மாணவர்களுக்கும் நம்ம டீம் அந்த குழு இருக்க பாம்பாக்கடி செல்வம் மட்டும் இல்லை, அவர் நகைச்சுவையாக பயிற்று தமிழ் சொல்லிக் கொடுத்தது. எவ்வளோ பையங்களை கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப எல்லோரும் சிரிக்க வச்சா கிளாஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கணக்கு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, டிவியில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அந்த இதை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி தமிழில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஸ்கூலில் நடத்தணும், வகுப்பில் நடத்தணுன்னா இன்னும் மாணவர்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு வரும். எனக்கே இடையில ஸ்கூல் வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய இது. ஆனால் அதுக்காக தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி தமிழ் வாழ்கன்னு சொன்னாலும்
ஏன்னா எல்லாமே வாழ்க வளர்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17வது ஆண்டு தொடக்க விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற அண்ணன் ரமணி அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சங்கீத சபாவினுடைய தலைவர் மூத்த வழக்கறிஞர் ஆர்மும் ஐயா அவர்களே, இங்கே முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, விருதுகளை பெற வந்திருக்கின்ற அறிஞர்களே, கவிஞர்களே, எழுத்தாளர்களே, பரிசு பெற்ற குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. அதாவது திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்று நமது ஞானசம்பந்தர் பாடிய அந்த பாடல், அந்த பாட்டு வரிக்கு இணங்க திருநெல்வேலியிலே சைவமும் தமிழும் இன்று மட்டுமல்ல என்றும் ஒரு முதன்மை மாவட்டமாக, தமிழ்நாட்டிலே ஒரு தலை சிறந்த மாவட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் திருநெல்வேலியினுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். கடந்த நூற்றாண்டுகளாக, ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக சைவமும் தமிழும், அதே போல் விடுதலை வேட்கையிலே மகாகவி பாரதி, செக்கெழுத்த செம்மல் வஉசி, அதே போல் இப்போ பெரிய பெரிய மகான்கள் இங்கே வாழ்ந்து மறைந்த இந்த பூமியிலே நாம் எல்லோரும் அவர்களை பின்பற்றி வழி நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த தமிழை நாம் நேசிக்கின்றோம், தமிழால் நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் அது உண்மை. நமது பாரதிதாசன் சொன்னது போல தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார். ஆக எப்பேற்பட்ட கவிஞர்கள், தமிழ் ஆளுமைகள், எழுத்தாளர்கள் வாழ்ந்து இங்கே நமக்கெல்லாம் பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்ற அந்த நூல்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மலைப்பாக இருக்கின்றது. அந்த தேவாரம், திருவாசகம் மட்டுமல்ல, பெரிய புராணம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், இப்படி ஒவ்வொரு இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது மனிதன் பண்படைகின்றான், நமது மனம் செம்மையாகின்றது. உண்மையிலேயே நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கின்றது. இப்போ என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய தந்தையார் ஆரம்பித்த பொருணை இலக்கிய வட்டத்தை 31 ஆண்டுகளாக என்னுடைய தந்தையார் வழி நடத்தினார்கள். அவர்கள் மறைந்த பிறகு எனக்கு ரொம்ப கலக்கமாக இருந்தது. எப்படி இந்த ஒரு இலக்கிய அமைப்பை நடத்துவது என்பது எனக்கு ரொம்ப கலக்கமாக, ரொம்ப ஏதோ காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் கொடுத்த அந்த ஊக்கமும் ஆக்கமும் தான் இன்று 41 ஆண்டுகளை கடந்த 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் இதே சங்கீத சபாவிலே ஆண்டு விழா 41 ஆண்டு நிறைவு விழா நடந்தது. நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தீர்கள். உண்மையிலே அன்றைக்கும் நாம் எல்லா இலக்கிய அமைப்புகளும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்று சொன்னால் உண்மை. திருநெல்வேலியில் மட்டும்தான். சென்னை போன்ற பெருநகரங்களில் சொல்கிறாங்க, ஒரு அமைப்பு 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று, அந்த தலைவரே என்னிடம் சொன்னார்கள், ஐயா நீங்கள் வாரம் நடத்துகிறீங்க கூட்டத்தை, எப்படி நீங்கள் ஒரு 30-40 பேர் கலந்து கொள்கிறாங்க, நாங்கள் மாதம் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், ஆனால் 10-15 பேர் வரமாட்டேங்கிறாங்க, பெரிய சிரமமாக இருக்குது. நாங்கள் 100 பேருக்கு அழைப்புதல் அனுப்புகின்றோம், முகநூலில் போடுறோம், அதேபோல் புலனத்தில் எல்லாம் போட்டால் அங்கே 15-20 பேருக்கு மேலே வரமாட்டா, நீங்கள் மாநாடு போல் நடத்துகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். எதற்காக சொல்லினா, அது தமிழ் வளர்க்கின்ற பூமி, தமிழை சுவாசிக்கின்ற பூமி. இங்கே மாணவர்கள் மட்டுமல்ல, இங்கே கல்வி சாலைகள் மட்டுமல்ல, அதாவது எல்லா மதத்திலையும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இனத்தை சார்ந்தவர்களும் இங்கே தமிழ் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. ஐயா சொன்னார்கள், பாப்பையா சொன்னார்கள், மாநில தமிழ் சங்கத்தை பற்றி சொன்னார்கள். எப்படி இப்போ 91 ஆண்டுகளாக நடந்த சைவ சபை, ஐயா அதை சொன்னாங்க. சைவ சபை நீங்கள் பாளையங்கோட்டையில் 100 ஆண்டுகளை கடந்து தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள், சைவத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள், இலக்கியத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக திருநெல்வேலியிலே கிட்டத்தட்ட 40 அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று தெரிகின்றது. ஆக இந்த 40 அமைப்புகளும் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம், தமிழை வாழ வைத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் உண்மை. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தமிழ் சேவையாக ஆற்றி வருகின்றோம். இன்றைக்கு ஐயா அம்பை
தமிழ் இலக்கிய பேரவையிலேருந்து தலைவர் செயலாளர்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலே அவங்க 50 ஆண்டுகளை கடந்திருக்கின்றார்கள். தென்காசி திருவள்ளுவர் கழகம் 100 ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கின்றது. கடையத்தில் 31 ஆண்டுகள். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நாமே பாராட்டுகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகின்றது. உண்மையிலே அடுத்தவங்க பாராட்டுறது இருக்கட்டும், நம்ம நாமே பாராட்டி கொள்வதிலே நமக்கு ஒரு இன்ப மகிழ்ச்சி. பாமணி அவர்கள் தொடர்ந்து கட்டி காத்து கொண்டு வருகின்ற இந்த தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் ஆள்போல் வளர்ந்து இன்னும் பெரிய ஒரு சாதனைகளை படைக்க வேண்டும். இன்னும் நல்ல பல 100 ஆண்டுகளை கடந்து தமிழ் சேவை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி பொருணை இலக்கிய வட்டத்திற்கும் இந்த தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்திற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா பாமணி அவர்கள் என்னுடைய தந்தையர் காலத்திலிருந்து நெருங்கிய தொடர்பு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த இலக்கிய அமைப்பிலே எங்கள் அமைப்பிலே பல தொடர்ந்து அவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். இப்போ கூட எனக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்வார்கள். ஆக இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே நம்ம திருநெல்வேலி மாவட்டம் நாம் பெருமைப்படுகின்றோம். இன்னும் இந்த இலக்கிய அமைப்புகள் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்று தான். இப்போ நான் நம்ம மாதித இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளியோட பொருளாளராக இருக்கின்றேன். இங்கே நெல்லை சங்கீத சபாவிலும் ஐயாவோட பொருளாளராக இருக்கேன். என்ன வேண்டும்னா இளைய சமுதாயம் உண்மையிலே தமிழை மறந்து கொண்டிருக்கின்றது. அந்த இளைய சமுதாயம் மாணவ செல்வங்கள் கல்லூரிகளை இப்போ எங்கள் கல்லூரியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாணவர்களுக்கெல்லாம் அந்த ஆர்வமே இல்லை. இதை நான் வெளிப்படையாக சொல்லல, ஒன்றும் தப்பு இல்லை. நான் கூட எங்கள் கல்லூரி தமிழ்துறை தலைவர்கிட்ட ஆசிரியர்கிட்ட பேராசிரியர்கிட்ட சொல்கிறேன், இப்போது இந்த மாதிரி எங்களுடைய பொருணை இலக்கிய விட்டத்துக்கு ஒரு 10 பேரை கூட்டு வாருங்கள் மாணவர்களை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் வந்து போங்கன்னா பேராசிரியர்களும் வர மாட்டேங்காங்க, மாணவர்களும் வர மாட்டேங்காங்க. அதே போல் பள்ளியில் நிலைமையும் அப்படி தான் இருக்குது. எங்கள் பள்ளியில் தமிழ் வாசிக்கிறது 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு தமிழை வாசிக்கக்கூட சிரமப்படுறான். இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்ம வந்து அந்த மாணவ செல்வங்களை தேடித்தான் செல்ல வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருக்குறள் மட்டுமல்ல, இது போன்ற அமைப்புகள் நாம் இணைந்து செயலாற்றி இளைய சமுதாயத்தை தமிழை நோக்கி தமிழ் பயணத்தை நோக்கி செல்வோம் என்று சொல்லி இந்த விழா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றியுடன் இடையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களையும் திரளாக குழுமியிருக்கின்ற இலக்கிய அன்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். 17வது ஆண்டு விழா காடுகின்ற தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்திற்கும் அதனுடைய நிறுவனர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் பாமணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்த அண்ணாச்சி சீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன், விடைபெறுகிறேன். ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது, பாப்பையா அவர்கள் பேசுகிற பொழுது திருநெல்வேலியில் சில அமைப்புகள் இருப்பதாக சுட்டி காட்டினார்கள். எல்லா மாவட்டங்களிலும் நிறைய தமிழ் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறது. சமீபத்தில் ஜனவரி 5ஆம் நாள் 6ஆம் நாள் அன்று மதுரை உலகத் தமிழ்ச் சங்கத்தில் நடந்த சான்றோர் பெருவிழாவில் பொதிகை தமிழ்ச் சங்கமும் தாமிரபரணி இலக்கிய மாமன்றமும் அங்கே கலந்து கொண்டோம். மாநிலங்கள் சார்ந்து தமிழகத்தை சார்ந்து 60 அமைப்புகள் சங்கங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றன. அத்தனை பேருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ட சான்றிதழ் பொதிகை தமிழ்ச் சங்கத்திற்கும் தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்திற்கும் வழங்கினார்கள். பாமணி அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுத்தேன். அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த 2 நாள் நிகழ்ச்சியில் 2வது நாள் நிகழ்ச்சி வந்து இந்த தமிழ் சங்கங்கள் பற்றிய ஒரு அமர்வு நடந்தது. ஒரு ஆலோசனை, ஒரு தமிழ் பணிகளை கொண்டு செல்வதில் எது சவாலாக இருக்கிறது என்பது குறித்து ஒரு 6 குழுக்களாக கலந்து பேசப்பட்டது. வெளிநாடுகளை சார்ந்த பல அமைப்புகள் அவர்களுடைய குறைகளை, அவர்கள் சந்திக்கின்ற சவால்களை சொன்னார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அமைப்புகள் பெரும்பாலான என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்கிறது, ஆனால் அந்த அமைப்புகளுக்கு இடையே இடைவெளி அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடைவெளியை போக்கி அத்தனை அமைப்புகளையும் கொஞ்சம் சமப்படுத்த வேண்டும், அல்லது அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே அமைப்பாக இல்லை, 30 அமைப்புகள் 40 அமைப்புகள் இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளான ஒரு சமரசத்தை, ஒரு கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை வைத்தார்கள்.
இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் அதுவும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு உலகத்தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களை நான் ஒரு 30 நிமிடங்கள் தனியாக அவர் அறையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ உலகத்தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். இந்த அவையில் அம்பாசமுத்திரம் அமைப்புகளை சார்ந்தவர்கள், தென்காசி கடையத்தை அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த செய்தி பொருந்தும். அப்போது உலகத்தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு திட்டம் ஒன்று இப்போ ஏற்படுத்த போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உலகத்தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வருகை தந்து அத்தனை அமைப்புகளையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை அல்லது ஒரு கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அந்த திட்டத்தை உலகத்தமிழ் சங்கம் ஏற்படுத்தி அதனை ஒரு ஆவணப்படுத்த இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அமைப்பின்னு சொன்னார்கள். அநேகமாக மார்ச் மாதத்திலிருந்து அவர்களுடைய பயணங்கள் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன், அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் சங்கங்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த இடைவெளிகள் என்பது விரைவில் போக்கப்படும் என்கின்ற நற்செய்தியை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் இந்த தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் 17வது ஆண்டு விழாவில் தொடக்கத்தில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு இலக்கிய மன்றத்தை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. அதுவும் 16 வருடங்களை கடந்து 17வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த மன்றத்தை பொறுத்தவரை நண்பர் பாமணிக்கு ஒரு தனி பங்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியில் சங்கீத சபாவின் தலைவரும் வழக்கறிஞருமான ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் இங்கே வந்து தலைமையேற்கிறார்கள். அதேபோல் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் என்னுடைய நண்பரும் ஒரு பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவருமான லைன் பஸ் அதிபரும் மூத்த ரொட்டேரியம் பெருமாள்புரம் பிள்ளையார் கோயில் அறங்காவலர் குழு தலைவருமான திரு ரமணி இங்கே கலந்து நிறைய கருத்துக்களை இருவரும் சொன்னார்கள். ஒரு சொந்த மொழியிலேயே பேர் இலக்கியங்களை கொண்டிருப்பது என்பது சில மொழிகளுக்கே சொந்தமாகும். அதில் கிரேக்கர், சீன மொழி கிரேக்க மொழிக்கு. பாரதத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு சொந்த மொழியிலேயே பேரிலக்கியங்களை வைத்திருக்கிறது என்றால் அது ஒரே மொழி, தமிழ் மொழி தான் என்று எனக்கு தமிழ் மொழி தாய்மொழி அல்ல. ஆனால் என் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி என்று மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா ஒரு எழுதிய ஒரு மடலே இருக்கின்றது. அந்த அளவிற்கு மாற்று மொழிகளை சார்ந்தவர்களும் இந்த மொழியை ஆராய்ந்து கவிதைகளை சொல்லுகின்றார்கள். எத்தகைய ஒரு பெருமை வாய்ந்த மொழி! இலக்கியம் என்றாலே ஒரு பேணி பாதுகாப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அன்றைய காலகட்டத்தின் மக்களின் சிந்தனைகள், அவர்கள் வாழ்ந்த முறைகளை பிரதிபலிக்கக்கூடியவைகள் தான் அந்தந்த காலத்தில் உள்ள இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை தொகுத்து ஒன்றிணைத்து ஒரு மன்றத்தை நாம் வைத்து அந்த பழம்பெரும் இலக்கியங்களை பேச வைத்து வரக்கூடியவர்கள் கேட்க வேண்டும் என்றால் அன்றைய சமூகத்தில் உள்ள அன்றைய காலகட்டத்தில் உள்ள நிறைய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஒரு தாய்மொழி வளர வேண்டுமென்றால் அந்த தாய்மொழியில் உள்ள இலக்கியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். மொழியின் தன்மை சிறிதளவும் கூடவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் இடைச்சர்கள் இல்லாமல் நம்மிடையே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். இந்த மொழிகளை நாம் சிறந்த மொழியாக வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் இவைகளையெல்லாம் தொகுத்து நம்ம நெல்லை மாநகரத்தை பொறுத்தவரை அநேக இலக்கிய மன்றங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பழம்பெரும் மன்றமான மாநில தமிழ்ச்சங்கம் இங்கே செயலாளரும் பொருளாளரும் வந்திருக்கின்றார்கள். ஐயா பாப்பே அண்ணாச்சி பொருளாளரும் செயலாளராக முருகன் ஐயா அவர்களும். அதேபோல் பொருணை இலக்கிய வட்டத்தின், ஏனென்றால் நான் ஐயா தளவாய் நாதன் ஐயா தந்தையார் ராமசாமி ஐயா இருக்கும்பொழுது நானும் சடகோபன் அவர்களும் அங்கே அடிக்கடி செல்வோம் வாரந்தோறும்.
அப்பொழுது பாமணி அன்றிலிருந்து அவர்கள் அங்கே அவருடைய தந்தைக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களுக்கு பல்வேறு வழிமுறைகளையும் வேலைகளையும் இலகுவாக்கி கொடுத்தவர். அதனால்தான் இன்று அவர் தனித்தன்மையோடு இங்கே நிற்கின்றார். அதேபோல் இங்கே கவிஞர் பேரா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எந்த நிலையிலும் எங்கிருந்தாலும் சென்று அங்கே தொகுத்து செய்திகளை இங்கே சொன்னார்கள் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்தை பற்றி. மற்றும் இங்கே என்னுடைய நண்பர் புத்தநேரி செல்லப்பா, மருத்துவர் ஐயா பரமசிவம் ஐயா அவர்கள் மற்றும் கந்தகுமார் ஐயா அவர்கள் எல்லோரும் நாங்கள் வாரந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள். அப்போ அதே போல் அம்பை தமிழ் இலக்கியத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஒரு இலக்கிய மன்றத்தை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நானும் தமிழ் முழக்க பேரவை என்ற ஒன்று நல்லாசிரியர் செல்லப்பா அவர்கள் தலைமையில் இங்கே செயலாளராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் 3 நபர்கள் தமிழுக்கு பாடுபட்டவர்களை பேச சொல்கின்றோம். இன்றைய தினம் அவர்கள் நேற்று விருது வாங்கியிருக்கின்றார் தலைவர் அவர்கள். அதை நடத்துவது என்பது குறைந்தது எங்களுக்கு 70க்கு குறைந்ததே இல்லை இதுவரை. 100, 110 வரை, கடந்த மாதம் 93 பேர். ஆனால் நாங்கள் அனுப்பிவிடுவோம். தமிழ் மொழியின் ஆர்வம் வளர வேண்டும், தமிழ் அறிஞர்களை பற்றி தெரிய வேண்டும் என்ற ஒரே நிகழ்ச்சிக்குத்தான் இந்த இலக்கியங்களை நாம் பாதுகாக்கின்றோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்றால் அது இளைய தலைமுறையினருக்கு எவ்வளவு தூரம் சென்றது, எப்படி சென்றடைய வைப்பது, அதுதான் முக்கியம். நமக்குள்ளேயே பேசிக்கொண்டு நம்மோடு இருக்கின்ற சகோதரர் பாப்பாக்குடி செல்வமணி திருக்குறளை அவர் சொன்னதைப் போல் எவ்வளவோ இடங்களுக்கு எவ்வளவோ தன் வேலைகளெல்லாம் விட்டு, ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. இந்த வேலையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சென்று கொண்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் தன் நண்பர்களையும் அழைத்து கொண்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்றார், நடத்துகின்றார் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட இந்த மொழி ஒரு சிறந்த மொழி. ஒரு தாய்மொழியில்தான் சிந்தனை சக்தி வளரும். அந்த தாய்மொழி வளர்ந்தால்தான் அந்த சமூகம் வளரும். ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவன் தாய்மொழியை அழித்து விட்டாலே அது அடியோடு பெயர்ந்து விடும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மொழியை சைவமும் தமிழும் என்று சொல்லக்கூடிய நாம் ஒரு முக்கிய பங்கை வகித்து கொண்டிருக்கக்கூடிய, அதிலும் நெல்லையும் அதற்கு பெருமை வாய்ந்த இடமாக இருக்கின்றது. இங்கே அவர்கள் ஆறுமுகம் ஐயா அவர்கள் இங்கே பேசினார்கள், வழக்கறிஞர் இந்த சங்கீத சபாவின் தலைவராகும். இங்கே என்னுடைய நண்பர் ரமணி வந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த சங்கீத சபாவின் முதல் பொருளாளரே அவருடைய தாத்தா சோமசுந்தரம் பிள்ளை தான். அந்த அளவிற்கு 1919 ஆரம்பித்த அவங்க கம்பெனி 100 வருடங்களை தாண்டிய நிறுவனம். இன்று பல்வேறு அமைப்புகளில் அவர் இருந்தாலும் நான் உரிமையோடு இங்கே வந்தால்தான் எல்லாம் தெரிய வேண்டும் என்று தமிழ் முழக்க பேரவையில் பொருளாளராக இருக்கின்றார். ஆக இந்த இலக்கிய மாமன்றம் பணி சிறக்க வேண்டும். நம்முடைய எல்லோரும் பேரா அவர்கள் சொன்னதை போல் ஒற்றுமையாக இருந்து ஒருங்கிணைந்து மொழியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு இருந்தால் என்றும் மொழி நிலைத்து நிற்கும். மொழியில் இடைச்சொற்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில் நண்பர் பாமணி நடத்தக்கூடிய இந்த இலக்கிய மாமன்றம் மென்மேலும் வளர்ந்து உயர்ந்த நிலையை வர வேண்டும். அப்படிப்பட்ட இலக்கியம் அந்த உயர்ந்த நிலைக்கு வரும்போது நாமும் அந்த நிலையில் இருந்து அவர்களை வாழ்த்தவும் இங்கே வருகை புரியவும் நமக்கு அந்த சந்தர்ப்பமும் கிடைக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் அதை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். முன்னிலை வகித்த அத்துணை பெரியவர்களுக்கும் இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது. தமிழ் செம்மல் திருமிகு பாமணி ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கிறார்கள். முதலாவதாக மாமன்றத்தின் சார்பாக 17ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்விலே பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் பரமசிவம் ஐயா அவர்கள், அதனைத் தொடர்ந்து தளவாய் திருமலையப்பன் என்கின்ற நாதன் ஐயா அவர்களுக்கு தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக தமிழ் செம்மல் பாமணி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கிறார்கள். புதிகை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் பே ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகின்றது. நற்றமிழ் மேதை மு க நசீர் அவர்களுக்கு இப்பொழுது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கப்படுகிறது. ஐயா அவர்கள் பாமணி ஐயா அவர்களுக்கு மீண்டுமாக அதே சிறப்பை திருப்பி தந்து மகிழ்விக்கிறார். இப்பொழுது முத்துகிருஷ்ணா ஜுவல்லர் சார்பாக கவிஞர் பாமணி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அதனுடைய உரிமையாளர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள்.
சிறப்பு விருந்தினரிடமிருந்து விருதுகளை பெறுகின்ற மகிழ்வான தருணம். உங்களது பலத்த கரகொலியோடு இதோ கடையம் திருவள்ளுவர் கழகத்தினுடைய அன்பர்கள் அனைவரும் அன்போடு மேடைக்குவாங்க. கடையம் திருவள்ளுவர் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நல்ல பலத்த கரகொலியோடு இதோ விருதினை பெறுகிறார்கள். தொடர்ந்து திருவள்ளுவர் கழகம் உங்களது பலத்த கரகோஷத்திற்கிடையே இது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வின் முதல் விருது. அதனைத் தொடர்ந்து தென்றல் அடிகளார் ஆமோ ரொட்டேரியன் ரமணி அவர்களே, இந்த விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற உயர்ந்த மனிதன், மனதால் உயர்ந்த மனிதன், அருமைக்குரிய வழக்கறிஞர் ஆறுமுக ஐயா அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய நசீர் மாமா அவர்களே, நம்முடைய டிடிஆர் நாதன் அவர்களே, மேலும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சான்றோர்களோடு அந்த இலக்கிய மாமன்றத்தினுடைய செயலாளர் பாமணியையும் எதிரிலே இருக்கின்ற ஆன்றோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். பொதுவாக விருதுகளை இப்பொழுதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஆனாலும் தென்றலடிகள் பெயரால் வருகிற ஒரு விருதை வேணும்னு வாங்கணுங்கிற மறுக்க முடியலை என்னால். நான் அவ்வளோ தூரம் அவர் ஒரு பெரிய தமிழ் பணி செய்தவர். முதல்ல தமிழ்நாட்டிலே கூட இருந்தாலும் இருக்கலாம், திருவள்ளுவருக்கு ஒரு உருவச்சிலையை ஏற்படுத்தி
அதை ஆண்டுதோறும் வள்ளுவர் விழா நடத்தி சிறப்பித்திருக்கின்ற தென்றலடிகள் பெயரில் அந்த விருதை கொடுக்கும்போது நான் வழக்கம் போல் பாமணிக்கிட்ட இருக்கட்டும்யா அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் டாக்டர் பரமசிவம் அவர்கள் ஒரு வற்புறுத்தல் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம விட பெரிய ஆட்கள் எழுத்தாளர் நிறைய இருக்கிறாங்க விருதுக்கு தகுந்தவர்கள். அதற்கு மத்தியிலே என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இந்த விருதை கொடுத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, திருக்குறள் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி மகிழ்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் தனிப்பெரும் தமிழ் வித்தகர்களே, இங்கே திரளாக வந்து இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த தமிழ் சான்றோர்களே, இந்த அனைத்திற்கும் ஒரு வித்தாக ஆணி வேராக இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பா மணி ஐயா அவர்களே, அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய தமிழ் இளைஞர்களே, ஆர்வலர்களே, அனைவரையும் வணங்கி கடையம் திருவள்ளுவர் கழகம் சார்பாக ஒரு 2 வரிகளில் இந்த ஏற்புரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் வந்து பொலிந்த தமிழ் மன்றமே என்றான் கவியரசு கண்ணதாசர். அந்த பொதிகை மலையிலே தோன்றி மதுரையில் பொலிவு பெறுவதற்கு முன்னால் தன்னை ஒப்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த திருநெல்வேலி நெல்லைச்சீமை, இந்த தாமிரபரணி. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவது போல இங்கே தமிழ் ஊவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய பதிப்பு இல்லை என்று சொன்னால், அவருடைய தேடல் என்று சொன்னால் எப்படி நமக்கெல்லாம் நிறைய தமிழ் நூல்கள் கிடைத்திருக்காதோ அதுபோல இந்த மண்ணிலே தோன்றிய சைவ சித்தாந்த பதிப்பு கழகம் என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் நிறைய நூல்கள் நமக்கெல்லாம் வெளிவந்திருக்காது. ஆக சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்கக்கூடிய ஒரு பூமி என்று சொன்னால் அது இந்த நெல்லைச்சீமை தான். தன்பொருணை நமக்கு பயிரை மட்டும் வளர்க்கவில்லை, நம்முடைய உயிரான தமிழையும் இங்கே வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்க நமக்கெல்லாம் பெருமகிழ்வு கொள்கிறோம். அதன் பார்த்தியுள் நீர் சுரிந்தற்று என்று சொல்வார்கள். தானே செழித்து வளருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பயிருக்கு மேலும் நீரையும் உரத்தையும் போட்டால் அது மிகவும் செழித்து வளருவது போல ஏதோ அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறும் தங்களுடைய சிந்தனைக்கு தகுந்தவரும் தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தனிநபர்களையும் தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளையும் அவர்கள் கண்டறிந்து ஊக்குவிப்பதற்காக இந்த மாதிரியான விருதுகளை வழங்கி இந்த தமிழை மேலும் மேலும் செழிக்க செய்யவும் மற்றவர்களுடைய பணியை மிகவும் சிறக்க செய்யவும் அவருடைய இந்த செயல் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அதற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி கூறி கடையம் திருவள்ளுவர் கழகத்தினை பாராட்டி விருது வழங்கியமைக்கும் மற்ற ஆண்டோர்களுக்கு விருது வழங்கிய அனைவருடைய சார்பாகவும் எங்களுடைய ஏற்புரையில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தமிழனினுடைய இந்த தளராத பணி என்றென்றும் தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் உள்ளிட்ட ஆன்றோர்கள், சான்றோர்கள், தமிழாய்ந்த நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். எனக்கு இதுவரை எந்த விருதும் கிடைக்கவில்லை. எனக்கு விருது கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமும் கிடையாது, ஆர்வமும் கிடையாது. சரி, இவனுக்கு இதுவரை எந்த விருதும் கிடைக்கவில்லையே என்று ஒரு ஈ எறும்பு கூட, ஒரு காக்கா குருவி கூட யாருமே புலம்பியதும் இல்லை, பேசியதும் இல்லை, கேட்டதும் இல்லை. காரணம் நான் அவ்வளவுதான். அது எனக்கு புரியும். விருது என்றால் அதற்கு ஒரு உள்கட்டமைப்பு, மன அமைப்பு வேண்டும். அது எனக்கு இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், கூச்சமில்லாமல். எனது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா தமிழ் செம்மல் பாமணி அவர்கள் இதை எனக்கு தெரிவித்த போது உண்மையிலேயே கூச்சப்பட்டேன், தயங்கினேன்.
ஆனாலும் அவர்கள் சொல்வதை மறுப்பதற்கு எனக்கு தெம்பு இல்லை. அது நாகரிகமாகவும் எனக்கு தெரியவில்லை. சட்டென்று எனக்கு என்ன தோன்றியது தெரியும். அவர்களிடம் சொன்னேன், சந்தோஷம் சந்தோஷம் என்று சொன்னேன். அந்த சந்தோஷத்தினுடைய அடிப்படை கூட எனது சொந்த ஊரான பொட்டல்புதூரில் நண்பர்களின் துணையோடு போரில்லா உலகம் பேரன்பு என்ற அமைப்பை நடத்தி வருகின்றேன். அந்த அமைப்புக்கு இந்த ஆன்றோர்கள் நிறைந்த இந்த சபையிலே கிடைத்த இந்த விருது ஒரு ஊக்கமாக, ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினேன் ஐயா அவர்களிடம். இவர்கள் என் மீது காட்டிய அன்பின் காரணமாகவோ அல்லது ஐயோ பாவம் என்று நினைத்தோ கொடுத்தார்களோ என்னவோ என்று எனக்கு தெரியவில்லை என்று முதலில் தோன்றியது. சட்டென்று ஒரு எண்ணம் தோன்றியது. ஐயோ பாவம் என்று சொல்வதற்கோ முகத்தாட்சணியத்திற்காகவோ பெருமை பெற்ற தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் சமரசமாகாது, அதை அவர்கள் வழிநடத்த மாட்டார்கள் என்பதும் எனக்கு தெரிந்தது. அப்பொழுது அவர்கள் எதையும் காரணத்தோடு தான் செய்வார்கள் என்ற எண்ணம் சட்டென்று புலப்பட்டது. விருது என்றால் தகுதியான, இப்பொழுது கொடுத்தார்களே, திருவள்ளுவர் கழகம் அருமையாக செயல்பட்டு வரும் எங்கள் ஊர் அருகிலுள்ள கடையத்தில் ஆன்றோர்களுக்கு கிடைத்ததே தகுதியின் அடிப்படையில் கொடுக்கின்ற விருது. அது ஒரு வகை. இது எல்லோரும் கொடுத்து வருவது. இதை வித்தியாசமாக தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுத்து அவரை தகுதிப்படுத்த, அவரை உந்துதலோடு செயல்படுத்த என்னை தேர்ந்தெடுத்தார்களோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தை நான் அதற்காகத்தான் பயன்படுத்தி கொள்கிறேன். உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் மேக்சிம் கார்கி நண்பரோடு சென்று கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலேயே புனிதமானது எது என்று கேட்கின்றார். உடனே தாய் இல்லை, தந்தை இல்லை, நண்பன் இல்லை, குடும்பம் இல்லை, 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 நீங்களே சொல்லிவிடுங்கள் ஐயா என்கிறார். தன் இருப்பின் மீது திருப்தி அடையாத ஒருவன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காக அவன் செய்கின்ற முயற்சி இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்திலேயே புனிதமானது என்றாராம். அதுக்கு முன்னாடி 40 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்க நான் ஐயா நற்குணம் நம்பி தலவாய்நாதனுடைய பேரில் விருது வாங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் தாமிரபரணி வாசகவட்டம் சார்பாக, தாமிரபரணி மாமன்றத்தின் சார்பாக விருது வாங்குகிறேன். நம்ம சரவணகுமார் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். கடந்த 5 வருஷத்தில் ஒரு 65 நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். போன ஆண்டு வந்து ஒரு 20 நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். அதுக்கு வந்து ஒத்துழைத்த கவிஞர்கள் அனைவருக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன். பாப்பாப்பட்டி செல்வமணியா, கனவு சுப்பிரமணியா, நம்ம ஐயா கோதைமாறன் ஐயா, அனைவரும் பிரபு காந்திமலம் எல்லாருக்கும் அவங்களோட விருதை சமர்ப்பிக்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு விருது வந்து ஒரு மேலும் மேலும் ஊக்கத்தை உருவாக்கும். 24 வந்து திருவள்ளூர் பேரவை விருது வாங்கினேன். அதுக்கடுத்து மாவட்ட ஆட்சியர் விருது வாங்கினேன். போன ஆண்டு தோரணை மலை விருது வாங்கினேன். அந்த வகையில் விருது வாங்கும்போது நம்ம கூட கொஞ்சம் ஒரு உத்வேகமாக இருக்கும். அதே போல் இந்த கவிதை போட்டி முதல்ல நடந்தது. அதை என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயபாலன் அவர்களும் தம்பி சக்தி வேலாயுதம் அவர்களும் நடுவர்களாக இருந்து 2 தலைப்புகளை கொடுத்து உங்களிடையே கவிதைகளை வாங்கி, கவிஞனின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. கவிதை எழுதினாங்க அத்தனை பேருமே நல்ல கவிதை தான். இந்த கவிதையில் 22 கவிதைகள் வந்திருக்கு. அதில் 3வது பரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஆனால் இதில் இந்த கவிதையில் யாரோட முகவரியோ யாரோட எழுத்தோ யாருக்கும் எங்களுக்கு தெரியாது. எழுத்து நம்பர் கொடுத்த டோக்கன் படி தான் நாங்கள் வரிசை தேர்ந்தெடுத்திருக்கோம். 3ஆம் பரிசு பெறும் நம்பர் 13. 3ஆம் இடத்தை பிடித்த நபர் 13.
நம்முடைய நெல்லை டைம்ஸ் தம்பான் அவர்கள், பத்திரிகையாளர் தம்பான் அவர்கள் எழுதிய இந்த 2ஆம் இடத்தை பெற்று பரிசு பெறுகிறார். அதில் ஜெயபாலன் எழுதின கையெழுத்து இருக்கு, அந்த பேப்பரில் தான் எழுதியிருக்காங்க. அதனால நம்பலாம் அவர் தான் அந்த கவிதை எழுதியிருக்காருன்னு. நன்றி. இந்த முறை முதல் பரிசு அவர்களுக்கு இப்பொழுது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு இப்பொழுது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. பதிப்பகத்தின் சார்பில் தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய தலைவர், இனிய உள்ளம், நெஞ்சம் நிறைந்த பாமணி அவர்களுக்கு இந்த சிறப்பை செஞ்சுக்கிடுறேன். பதிப்பகத்தின் சார்பாக 200 ரூபா ரொக்க பரிசும் இணைந்து வழங்கப்படுது. தம்பி சரவணகுமார் அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தி வருகின்ற திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் நிகழ்ச்சி என்பது மாநிலத்திலே கடலூர் மாவட்டத்தில் தான் அதிக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. 24 வாரங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 23 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாநில அளவில் 2வது இடத்தை பிடிக்கிறது. இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மாநிலத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் சிறப்பாக நடைபெற்றது என்கின்ற அந்த ரெக்கார்டு உருவாகும் என்கின்ற நம்பிக்கையோடு எங்களது திருக்குறள் திருப்பணி திட்டத்தினுடைய ஒரு பயிற்றுனராக இருக்கக்கூடிய கவிஞர் பாமணி அவர்களுக்கு திட்டக்குழுவினுடைய தலைவர் என்ற முறையில் இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன். அருகில் நிற்பது சிவசெல்வ மாரிமுத்து அவர்கள் ஒரு பயிற்றுனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிந்தியா ஃபோட்டோ தம்பி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிறேன். சிறப்பு செய்யப்படுறது நல்ல அரங்கம் நிறைந்த ஒரு பலத்த கரகோஷம். உடன் பிறந்த சகோதரர் உடம்பு ஃபுல்லாக ஆனந்தம் நிரம்பி இருக்கு. வேறு என்ன செய்ய, என்ன எல்லாருமே பேசிய ஏற்புரை வழங்கிய அத்தனை பேரும் சரி, தலைமை உரை ஆற்றிய ரமணி ஐயாவும் சரி, சிறப்புரை ஆற்றிய எங்களது அன்பிற்குரிய, குறிப்பாக எனது தனிப்பட்ட அன்பிற்குரிய உயரமான உள்ளத்தில் உயர்ந்த நம்முடைய ஆறுமுகம் ஐயாவாகட்டும் சரி,
எல்லோரும் மனமுவந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கே நான் பேர் செய்திருக்க வேண்டும். அது பெரிய விஷயம் இல்லையா? யாரோ ஒருத்தர் நடத்துகிறாரு, எதுக்கோ நமக்கு விருது கொடுக்குறாரு, எதுக்கு நம்ம போவானே வருவானே அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், நான் கல்யாணி சுவாமிநாதன் சார்ட்ட காலையில் அவர் 4 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட மகிழ்ச்சியாக போட்டார், மெசேஜ் தகவல் போட்டார். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாங்கள்லாம் வந்துடுவோன்னு அவர் சொன்னது. அப்புறம் நம்ம தில்லை சுப்பிரமணியன் கேட்க வேண்டாம், குரலோன்னு கேட்க வேண்டாம், கந்தகுமார் அவர்கள், அகிலன் முத்துக்குமார் அவர்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கெல்லாம் பொருளாதார ரீதியாக எனக்கு மிகப்பெரிய பக்கமலமாக இருந்த பாப்பையாத்தான் அவர்கள், நசீர் மாமா அவர்கள், ரமணி ஐயா அவர்கள், ஆறுமுகம் ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள், கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள், நிறைய பேர், தம்பான் அவர்கள், மாணிக்கவாசகர், இப்படி சின்ன சின்னவா வந்து, அதாவது இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எனக்கு எந்த ஒரு தயக்கத்தையோ தடுமாற்றத்தையோ பயத்தையோ தராதவர்கள் இவர்கள். அதனால் இவ்வளோ சந்தோஷமாக செய்ய முடிஞ்சுது. அதுலேயும் சரவணகுமார், செல்வமாரிமுத்து போன்ற இளைஞர்கள், பட்டாளம், தம்பான் போன்றவர்கள், ராமலிங்கன் அந்த பெரியவர் இருக்காருங்களே, அவர் ஒரு நிற்கார் பாருங்கள், அவர் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244